welcome to Manera's box. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான ஒரு ஃபிஷ் முகலாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு 700 கிராம்ஸ் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். எந்த ஃபிஷ் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல ஃப்ளஷ்ஷாக உள்ள ஃபிஷ் எடுத்தாச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ அதனால் அப்படி பார்த்துடுங்க. அதுக்கு கொஞ்சம் மசால் வேணும். அதுக்காக நான் இப்போ ஒரு பீஸ் ஜிஞ்சர் எடுத்துருக்கிறேன். ஜிஞ்சரை விட அதிகமாக அதோட டபுள் அமௌண்ட்டு நமக்கு கார்லிக் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். ஜிஞ்சரை விட கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சருக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் அப்படி எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறமா கொஞ்சம் லீஃப் வேணும். அதாவது கொஞ்சம் புதினா இலையும், 1/2 கப் புதினா இலையும், 1/2 கப் மல்லி இலையும் வேணும். இப்போ இவ்வளவு நமக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கலாம். நமக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைச்செடுத்தால் போதும். நீங்கள் 1/2 கப் தான். இப்போ நமக்கு இப்போ பேனில் ஆயில் எடுத்துருக்கிறேன்னா இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரை நீங்கள் எடுக்கலாம். அதாவது நம்ம ஆனியன் நான் இப்போ எடுக்கிறேன் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன் ஆயிலு. ஃப்ரை பண்ணும்போது நல்ல ப்ரௌன் ஆகாமல் ஒன்று ஃப்ரையாக கிடைக்கணும். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு, அந்த ஆயில் செப்பரேட்டாக வந்திருக்கு ஆனியன்லேருந்து. அப்போ அது கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகாமலே நமக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். நமக்கு இங்கே ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு கூட போட்டாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகும். அப்போ சால்ட்டு போடும்போது கவனமாக போடணும். நமக்கு ஃபிஷ்ஷில் சால்ட்டு போட்டு வச்சுருந்தோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நீங்கள் இது ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இதோட அந்த மஞ்சளோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற அந்த லீஃபு, அதாவது புதினா, மல்லி இலை, ஜிஞ்சர் கார்லிக் அந்த பேஸ்ட்டு நமக்கு விட்டு அது கூட நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த பேஸ்ட்டு அது ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அல்லாமல் வேறு எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நமக்கு பண்ணுவோம். அந்த இது மட்டும் அந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நீங்கள் ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணினா தண்ணி இப்போ எடுக்க வேண்டாம், அது அப்புறமா நமக்கு யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் அந்த பேஸ்ட்டு மட்டும் இப்போ விட்டால் போதும். இந்த பேஸ்ட்டு நல்லா கலந்து இதிலேருந்து ஆயில் செப்பரேட்டாக வந்திருக்கு. இதுதான் கரெக்டு பாகம். நமக்கு செப்பரேட்டாக வரத வரை நீங்கள் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணலாம். அதாவது இது நல்ல ஃப்ரை ஆகி நல்ல அந்த ஸ்மெல், அந்த வாசம் நல்லா வரணும். அப்போ தான் உங்கள் இது டிஷ்ஷு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லா வருது. புதினா இலை, மல்லி இலை, ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் கூட சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போ இது நல்லா கலந்து நமக்கு அந்த ஆயில் செப்பரேட்டான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு விட்டுருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லியாக இருந்தால் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ இது கூட நல்ல கலர் ஃப்ரை ஆகணும். அதாவது அந்த ஸ்மெல் மாறணும் அந்த மசாலாவோட. நீங்கள் ஃப்ளேம் லோவில் வச்சா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, அல்லது தீஞ்சு போகும். நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு எல்லாம். நமக்கு இதில் 2 டொமாட்டோ சாப் பண்ணி போடணும். 2 மீடியம் சைஸ் டொமாட்டோ தான் நான் எடுத்துருக்கிறேன். இது கூட சாப் பண்ணி இதுவும் நல்ல ஸ்மாஷ் ஆகி நல்ல ஆயில் பிரிஞ்சு வர்றது வரை நீங்கள் ஒன்று ஃப்ரை பண்ணணும். எங்கள் மனேராஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ஒன்று கிளிக் பண்ணால் பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த ஓரத்தில் எல்லாம் ஆயில் வந்திருக்கு. அதாவது நம்ம மசாலா எல்லாம் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்போ ஃப்ரை ஆகிருக்கு. இங்கே எந்த மசால் பண்ணும்போது இந்த ஓரத்தில் ஆயில் வந்தால் அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ கவனமாக பண்ணணும். ஃப்ளேம் ஹை, மீடியம் அப்படி மாற்றி மாற்றி பண்ணினா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷு கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக அது உடையாமல் ஒன்று கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு அதை அடைச்சி வச்சு அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா பிடிக்கிறது வரை ஒரு 5 மினிட்ஸ் அடைச்சி வச்சு நமக்கு குக் பண்ணலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டுருக்கேன், நான் அடைச்சி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதில் ஒரு 6 to 8 க்ரீன் சில்லி நமக்கு போடணும். அதாவது க்ரீன் சில்லி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலைன்னா ஹாஃப் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். அப்படி போட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ அதனால் ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ண க்ரீன் சில்லி கூட அதை போட்டு நான் அடைச்சி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸு, ஒரு 2 மினிட்ஸ் ஆகும்போது அதை ஓப்பன் பண்ணி நான் ஒன்று கிளறி விடுவேன். அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதாவது ஃபிஷ் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கலந்து விட்டு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. லைட்டாக ஒன்று அந்த க்ரீன் சில்லியோட கலர்
கொஞ்சோண்டு அது சேஞ்ச் ஆக தொடங்கியிருக்கு. இப்போ இதில் நமக்கு ஃபிஷ் குக் ஆகிறதுக்கு தேவையா அந்த ஜாரு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி ஊற்றுறேன்னா அது கொஞ்சம் ஒரு ஹாஃப் கப் ஊற்றினாலே போதும். நீங்கள் அதாவது சிக்கன் மாதிரி அது ஓவர் குக் ஆக வேண்டாம். இது ஃபிஷ்ஷு ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், உங்களுக்கு தெரியும். அதுவும் பெரிய போன் ஒன்றும் இல்லை, ஃப்ளஷ் தான். அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினாலே போதும். ஜார் வாஷ் பண்ண தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நான் குக் பண்ணப்படி அது ஆயாச்சு. மேலே எல்லாம் ஆயில் வந்திருக்கு, இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம அந்த க்ரீன் சில்லி எல்லாம் நல்லா குக் ஆகி அதுக்கு ஹாஃப் குக் ஆகி அதுக்கு உள்ளால் இந்த மசாலா எல்லாம் போய் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். நீங்கள் நான் சொல்கிறது மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு தடவையாவது இது ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிக்கன் முக்லாய் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ஃபிஷ் முக்லாய் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த சுவை ரொம்ப ஸ்பெஷல் சுவை. நீங்கள் இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.